எங்கே கிளம்பி போகிறோன்னா நாங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி தான் இங்கே நம்ம வீட்டாண்ட எல்லா மாமாவுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி தான் பத்திரிக்கை வைக்க போகிறோம். அதனால் போய் இப்போ பழம் ஸ்வீட் வாங்கிறதுக்காக கடைக்கு போயிட்டுருக்கோம். நானும் மாமா ஸ்வேதா கடைக்கு போயிட்டுருக்கோம். ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்களா மழையை பார்த்தீங்களா காமிக்கிற பாருங்க. நல்லா மழை பெஞ்சு நல்லா இருக்குது. ஆனால் வெயில் வந்துச்சுன்னா கோயந்தா தான் இன்னைக்கு இல்லை, சூட்டை கலப்பி விட்டுரும். வெயில் அடிக்க இப்போதைக்கு பெஞ்சிட்டு ஒரு 1 hour அப்படியே லேசா ரொம்பலாம் இல்லை, லேசா அப்படியே இதுவாக இருக்கு. பார்க்க நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. இங்க ஃபாஸ்டா பெஞ்சிருக்கும்ல, நம்மமா இங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பெஞ்சிருக்கும். நம்ம வீட்ல கொஞ்சம் கம்மியா தான் பெஞ்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா, நம்ம வீட்ல பெஞ்சது மாமா ஸ்பீடா அடிச்சிட்டு நின்னுச்சு. இங்கெல்லாம் கொஞ்சம் ரோட்லாம் பாருங்க நல்லா தண்ணியா இருக்கு, நல்லா பெஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. இதே மாதிரி இருந்தா கிளைமேட் இருந்தா நல்லா இருக்கும். வீடியோ திரும்ப பாடம் எடிட் பண்ண முடியல. பழம் வாங்குறதுக்கு போயிருக்காரு பாரு டாடி. வாழைப்பழம் எல்லாம் எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சனால கிளாஸ் எல்லாம் ஈரமா. எவ்வளோ அவன் பழத்துக்கு 20,000 ரூபாய். வாழைப்பழம்லாம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வாழைப்பழம்லாம் வாங்கியிருக்கோம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. இப்போ போய் ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு இன்னும் எத்தனை பக்கு பழம்லாம் போய் வாங்கணும். மாமா வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கவங்களுக்குலாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே கொஞ்சம் பேருக்கு வைக்கிறோம், அப்புறம் மண்டே கொஞ்சம் பேருக்கு வைக்கணும். வாங்கிட்டே அவங்களுக்கும் அவங்க 2 பேருக்கு மட்டும் வாங்கிட்டு இருக்கோம். காயாக வாங்க சொன்னது அவங்களுக்கு. நாளைக்கு வச்சிருவோம்ல. அவர் நாளைக்கு சொன்னாரா? அவங்க தம்பிக்கும் வைக்கணும்ல. ஆமாம், அவங்க தம்பிக்கும் வைக்கணும், அவருக்கும் வைக்கணும். நாளைக்கு போய் வச்சிடலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச வக்கீலுங்க இருக்காங்க 2 பேர், ரொம்ப க்ளோஸ் மாமாவுக்கு. அவங்களுக்கும் போய் வைக்கணும். இன்னைக்கு இருக்க மாட்டாங்களாம், கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. நாளைக்கு லீவு கொடுக்குது. நாளைக்கு போய் அவங்களுக்கு வைக்கணும் 2 பேருக்குமே. நாளைக்கு அதோட சண்டே தான் வைப்போம்ல. சண்டே லாங்லாம் கொஞ்சம் இருக்குது. சண்டே தான் ஃபுல்லாக. ஆனால் காலையில் ஆர்டர் முடிச்சுட்டு மத்தியானம் மேலே கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஸோ டயர்ட். நேற்று பயங்கர டயர்ட். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க பீச்சில் அப்புறம் எப்படி இருக்காருன்னு. என்ன அதில் வந்து கவர் தந்தனே போட்டுருங்க. ஓகேவா? தனியாக கொடுத்துட்டா கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். போடலாம், வீட்டில் போடலாம். இது பெரிய கவரில் போட்டு தந்தனா வீணா நான் வீட்டில் போட்டுக்கிறோம். ஓகேவா? தம்பி ஸ்வீட் பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சா? இன்னும் வாங்கணுமா? என்னப்பா வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு பழம் வாங்கிட்டேன், ஸ்வீட் முடிஞ்சிச்சு. மாடு மெத்தலாம் வாங்கணுமா? பூ வாங்கணும்ல. எல்லாம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே இப்போ கொடுக்க போகிறவங்களுக்கு மட்டும் எத்தனை பேருன்ட்டு கனெக்ட் பண்ணி இப்போ வாங்கிட்டோம். எல்லாருக்கும் பேகு எல்லாம் போட்டு கொடுக்கணும். வாழைப்பழம், மதியானம் சாப்பாடு எல்லாம் வாங்கியாச்சு. பூ தான் கட்டணும். சாப்பிடலாமா? பத்திரிக்கை வைக்க கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாருக்கும் வைக்கிறதுக்கு எங்கள் மாமாவுக்கு, பெரிய மாமாவுக்கு, சின்ன மாமா எல்லாருக்கும் இப்போ வச்சுட்டு அப்புறம் இவங்க அம்மா அக்கா எல்லாருக்குமே இப்போ இன்றைக்கி தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கிளம்பிட்டோம். ஒருத்தருக்கு அப்படியே வரிசையாக வச்சுட்டு வர வேண்டியதுதான். நம்ம நானும் மாமாவும் மட்டும் தான் கிளம்பியிருக்கோம். பத்திரிக்கை இங்கே வச்சுட்டு வெளியிலலாம் வந்து சண்டே தான் போகணும். சண்டே ஈவினிங் தான் போய்க்க நல்லா இருக்குமே. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் வேறு இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் வேறு ஒன்றும் எடுக்கலை. இனிமேல் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கிட்ட போகலான் இருக்கோம். அதனால் கொஞ்சம் வேலையாக இருக்குது.
நேற்று பத்திரிக்கை வைக்கிறேன்னு சொல்லி கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் போனோம். எல்லார் வீட்டில் நான் வீடியோலாம் ஷூட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம தான் எடுக்கிறோம். நம்மளுக்கு யாரும் இங்கே ஆள் இல்லை எடுக்கிறதுக்கும். நான் தான் எடுக்கணும், நாங்கள் தான் கொடுக்குறோம். அதனால் என்னால் காமிச்சு எடுக்கவும் முடியல. அதனால தான் சரி நான் காமிக்கல. மற்றபடி கொஞ்சம் நேற்று எல்லாருக்கும் எங்கள் மாமாவுக்கு, சித்திக்கு, பெரியம்மாக்கு அப்படின்னு எல்லாம் வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு மாமாவுக்கு வைக்கணும். எங்கள் அக்காவுக்கு இன்றைக்கி வைக்கலாமா நாளைக்கு வைக்கலாமான்னு இருக்கோம். அக்கா வந்து வெளியே போயிருக்காங்களாம், என் வீட்டில் இல்லை. அதனால் நாளைக்கு தான் வைக்கணும். இங்கே ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு போய் இன்றைக்கி வைக்க போகிறோம். இப்போது நேற்று வாங்கினேன், ஒரு சேர் வாங்கினேன். நேற்று கட்டி எல்லாருக்கும் வச்சாச்சு. இப்போ மறுபடியும் போய் ஒரு சேர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ போய் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு 2 3 நாளாகவே வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 11 மேலே ஆகிடுதா, 11 12 அப்படி ஆகிடுது. அதுக்கப்புறம் படுத்து எழுந்து இன்னைக்கு காலையில் அவருக்கு அம்மா இருக்கிறேன், அக்காங்களுக்கு 2 அக்கா எல்லாம் போய் கொடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு காலையில் அந்த வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போய் இப்போ கொஞ்சம் வேலைலாம் கொஞ்சம் இருக்குது மாமாவுக்கு. நாளைக்கு ஆர்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாளைக்கு கொஞ்சம் போய் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப என்ன சொல்கிறது, செம்ம டயர்டு, ரெஸ்ட் இல்லை. அப்புறம் எல்லாம் வந்து மாப்பிள்ளையோட வீடியோ பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர்லல ஆவடியில் இங்கே கிளைமேட்டும் இன்றைக்கி நல்லா இருக்குது. காலையெல்லாம் நல்லா தூரிக்கிட்டே இருந்துச்சு, சில்லுன்னு இருந்துச்சு. இப்போவும் கிளைமேட் சூப்பராகவே இருக்குது, நல்லா இருக்குது. வெயில் இல்லாமல் இருக்குது. இப்படி இருந்தால் ஓகே தான். மறுபடியும் வெயில் அடித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பத்திரிக்கை வைக்கும் போது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நீங்களே சொல்லுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது நேற்று வீடியோவோட கண்டினியூ தான் இது. அந்த கேப்சிகம் மட்டும் எனக்கு வாயில போடுங்க. சைடில் கீழே இருக்கு பார். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத. என்ன பண்ணுறாங்க? எங்க ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சு அவங்க பண்ணாங்களா? அப்பாலையா?